எக்ஸசைஸ் 2.1ல செவன்த் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் விச் டிவைட்ஸ் 1230 1926. இது ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணுற ஒரு நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்ன கண்டிஷனில் ரிமைண்டர் 12 இருக்கிற மாதிரி டிவைட் ஆகிற நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சாலே நமக்கு ரெண்டு நம்பரும் சேமாக டிவைட் ஆகிற நம்பர் நமக்கு கிடச்சிரும். ஈக்குவலேட்ஸ் லெம்மா படி ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பட் இங்கே கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ரிமைண்டர் 12 வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதுறீங்க, கிவன் எழுதிக்கோங்க. கிவன் எழுதிட்டு 12 மைனஸ் பண்ணி எழுதிக்கோங்க. நமக்கு ஈக்குவலேட்ஸ் லெம்மாவில் கிரேட்டஸ்ட் நம்பர் தான் வேணும். அதனால் ஏவை வந்து 1926 எடுத்துக்கிட்டேன். ஸோ ரிமைண்டர் 12 மைனஸ் பண்ணி எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 1914 கிடைக்கும். அந்த நம்பரில் 1230லேருந்து 12 மைனஸ் பண்ணும்போது 1218 கிடைக்கும். இப்போ நமக்கு ஏ தான் கிரேட்டர் தான். ஸோ ஈக்குவலேட்ஸ் லெம்மா அப்ளை பண்ணிங்கன்னா 1940 is equal to 1280. இது வந்து எத்தனை டைம்ஸ் இருக்கும், 1 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் 696. The remainder not equal to 0. So again 1280 696. 696 எத்தனை டைம்ஸ் இருக்கும், 700 அரௌண்ட் வந்துருச்சு. ஸோ 1 டைம். பேலன்ஸ் 552. நமக்கு நம்ம லாங் டிவிஷன் போட்டுக்கலாம். 9014 1218. ஸோ 1 டைம். $96ல் 1 டைம் இருக்கும், 522. பேலன்ஸ் 174. இப்போ 522ல் எத்தனை டைம்ஸ் இருக்கும், 3 டைம்ஸ் இருக்கும், 522. இப்போ இந்த டிவிஷன் பார்த்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். எழுதியாச்சுன்னா ரிமைண்டர் எங்கே 0 கிடைக்கும், 522ல் 174 3 டைம்ஸ். ஸோ ரிமைண்டர் 0. The remainder is 0. Therefore, the largest number is 174, which divides 1230 and 1926. Leaves the remainder 12. Thank you.